Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு மலநெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பராகவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போகாமையே வீட்டிலே எப்படி க்யூர் பண்ணுறது, இதை டெய்லி நீங்கள் ஒன்று சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு ரத்த சொகையோ இல்லை சோர்வோ எதுவுமே ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 7-8 மலநெல்லிக்காய் எடுத்து நம்ம இட்லி போனி இருக்கு இல்லையா, அந்த பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருக்குறேங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் வச்சிங்கனாவே நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்போக் வச்சு இப்படி குத்தி பாருங்க, அது நல்லா வெந்திருக்கும். அதை எடுத்து தனியாக அந்த மலநெல்லிக்காயில் இருக்கிற கொட்டையை தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த மலநெல்லிக்காவை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, நம்ம எந்த அளவுக்கு மலநெல்லிக்காய் எடுக்கிறோமோ அதுக்கு ஒரு கால்வாசி 7-8 மலநெல்லிக்காய் தான், சின்ன துண்டாக போதும். ஒரு இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவி நல்லா இந்த மாதிரி குட்டி கிரேட்டரில் வச்சு சீவி எடுத்துக்கோங்க. இது மிக்சியில் அரைப்படும் போது அரைப்படாததுனால கட் பண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கிரேட்டரில் சீவி எடுத்துக்கோங்க. அந்த மலநெல்லிக்காய் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இஞ்சியும் மலநெல்லிக்காயும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக, தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க, தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மலநெல்லிக்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. நமக்கு அந்த மலநெல்லிக்காய் பேஸ்ட் 3/4 கப் அளவுக்கு வந்திருக்குங்க. அதனால 1 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. உருண்டை வெல்லத்தை நல்லா அப்படி சேர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட கருப்படி இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுவில் தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமல் இப்படி தாங்க கிளறி விடணும். அதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி, உப்பு, மலநெல்லிக்காயோட துவர்ப்பு தன்மை எல்லாம் சேர்த்து அது ஒரு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குங்க. அது நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நல்லா நமக்கு சாக்லேட் பதம் வரதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லா கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது தாங்க அது ஒரு சாக்லேட் பதத்தில் கிடைக்கும். அதாவது ஒரு சுவிங்க முட்டாய் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு கெட்டியாக ஒரு பதம் கிடைக்கும். இல்லைன்னா அல்வா மாதிரி ஆயிரும். அதனால அது கார்ன்ஃப்ளவர் மாவு அதை சேர்த்துக்கிட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா திரண்டு வருங்க. அது கொஞ்சம் கூட கட்டி விழுகாமல் அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க இதை செய்யணும். ஹை ஃப்ளேமில் செய்யவே கூடாது. அதனால இப்படி லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இது இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி நெய் சேர்த்துனீங்க அப்படின்னா அது நல்லா டைஜஷனுக்கும் நல்லா உதவியாக இருக்கும். அதனால் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இது முற்றிலுமே ஆப்ஷனல் தாங்க, கட்டாயங்கிறது கிடையாது. ஒரு சில பேத்துக்கு இல்லை குழந்தைங்களுக்குலாம் மலநெல்லிக்காய் அந்த அளவுக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்து இப்படி செஞ்சு கொடுக்கும்போது அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களும் குழந்தைங்களாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு முட்டாய் அளவுக்கு அவங்க சாப்பிட்டாலே போதுங்க, நல்ல டைஜஷன் ஆகும். அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் அது க்யூர் ஆகும். நல்லா தலைமுடிக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. முடி கொட்டுது, முடி வெடிச்சு போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களா டெய்லி இது ஒன்று சாப்பிடுங்க. நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ரத்த சோகை இருக்காது. குழந்தைங்களாம் ரொம்ப அனீமிக்காக வீக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கடையில் சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. அதனால இப்படி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பதம் வர வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்படி வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. அது ரொம்பவும் ஆறக்கூடாதுங்க, லைட்டாக ஆறினா போதும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பவுல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த பவுலில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த நெல்லிக்காய் சாக்லேட் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அது நல்லா ஒட்டுற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அது பதம் வரவே வராது. அதனால கொஞ்சமாக லைட்டாக அந்த கரண்டியில் எண்ணெய் தடவிக்கோங்க. அந்த கரண்டியில் எண்ணெய் தடவிக்கிட்டு எடுத்து அதில் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா தட்டி விடுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும், கொஞ்சம் இருகலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குங்க. ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் கத்தியில் ஆயில் தடவிக்கோங்க. இல்லை அப்படின்னா சர்க்கரையையும் கார்ன்ஃப்ளவரையும் நல்லா பொடிச்சு சர்க்கரை பவுடரையும் கார்ன்ஃப்ளவரையும் கலந்து அதை கத்தியில் தடவி கீறி பாருங்கள். அதாவது அந்த கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெய் தடவிக்கோங்க. கத்தியில் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சுருங்க. இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். உங்களுக்கு அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம், இல்லை குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் குட்டி குட்டியாக சாக்லேட் மாதிரி இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கோங்க.
வச்சுக்கிட்டு டெய்லி குழந்தைங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. இதில் நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம். அதாவது வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். வெல்லம் சேர்த்ததுனால கண்டிப்பாக பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு உடம்புல நல்ல மாற்றம் தெரியும். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.